அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷரஃபு அன்று வங்கியிலிருந்து வெளியேறி நேராக கடற்கரைக்கு சென்றான். கடற்கரையில் காலியாக இருந்த ஒரு மரபெஞ்சில் அமர்ந்து பலவற்றை பற்றி சிந்தித்தான். வீட்டிற்கு சென்றால் ஷாஹினாவின் துயரம் நிறைந்த முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அது அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவளுக்கு குழந்தை இல்லாதது அவளுடைய பிரச்சினையும் கூட என்பதை அறிந்ததிலிருந்து அவனுடைய அம்மா அவளுடன் எப்போதும் சண்டையிடுகிறார். திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தைகள் இல்லாததால் அவளுக்கு அறிவுரை கூறி மற்றொரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அம்மா விரும்பினார். ஆனால் ஷரஃபு அவளிடம் கூறியிருந்தான் மற்றொரு திருமணத்திற்காக அவளை ஒருபோதும் கைவிட முடியாது என்று. இருவருக்கும் இடையில் சிக்கி அவனுடைய வாழ்க்கை சலிப்படைந்திருந்தது. இடையில் இங்கு வந்து அமரும்போது மட்டுமே சற்று ஆறுதல் கிடைத்தது. கடற்கரையில் சிந்தனைகளில் மூழ்கியிருக்கும்போது கப்பலாண்டி விற்பவனின் குரல் அவனுடைய சிந்தனைகளை தட்டி எழுப்பியது. 6 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் கப்பலாண்டி பொதிகளை நிரப்பிய தட்டத்தை பிடித்து அவன் முன்னால் வந்து நின்றான். பரிதாபமான கண்களுடன், சார், கப்பலாண்டி வேணுமா? 10 ரூபாய்தான். வேணாமா சார், ப்ளீஸ் ஒரு பொதி எடுத்துக்கோ, 10 ரூபாய்தான். அவன் விடுவதாக இல்லை. ஷோ, இவன் விடமாட்டான் போலிருக்கு, ஒரு பொதி வாங்கிவிடலாம். ஷரஃபு 10 ரூபாயை எடுத்து கொடுத்து ஒரு பொதி கப்பலாண்டி வாங்கினான். பின்னர் கேட்டான், என்ன பையா உன் பேர்? சாலிஹ், சச்சுன்னு கூப்பிடுவாங்க என்று சொல்லிவிட்டு அவன் நடந்து போனான். சச்சு அவள் தன்னை அப்படித்தான் அழைத்திருந்தாள். அந்த பெயரை கேட்டு அவன் மீண்டும் சிந்தனைகளில் மூழ்கினான். 6 வருடங்களுக்கு முன்பு அவளை இங்கு அழைத்து வந்து இதே இடத்தில் அமர்ந்தபோது அவளுக்கு கடல் மிகவும் பிடித்திருந்தது. அவள் இன்று எங்கிருக்கிறாளோ? அவன் அவளை முதலில் சந்தித்ததை நினைவு கூர்ந்தான். அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் ஏறிய பேருந்தில் அருகில் அமர்ந்த ஒரு வயதான பெண்மணி கேட்டார், என்ன மகனே, நீ எங்கே போற? ஆலப்புழா. நல்லது, நானும் அங்கேதான். நான் கொஞ்சம் தூங்குறேன், இறங்கும்போது எழுப்பு. வலியும்மா? தூங்கு, நான் எழுப்புறேன். அவர் உறக்கத்தில் ஆழ்ந்தார். கண்கள் வெளியே உள்ள காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும்போது திடீரென பேருந்து நின்றது. யாராவது இறங்கணுமா? பாத்திரி பள்ளி வந்தாச்சு என்று கண்டக்டர் உரத்து கூவினார். சிலர் இறங்கினர், சிலர் ஏறினர். பேருந்தில் கூட்டம் அதிகமானது. உரத்த பேச்சு கேட்டு அந்த பக்கம் கவனித்தான். ஒரு பெண் 20 முதல் 21 வரை வயது இருக்கலாம். வியர்வையில் நனைந்து மூச்சு வாங்கியவாறு கையில் பையை இறுக பிடித்து ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றாள். அவளுடைய மூக்குத்தி அணிந்த மூக்கின் நுனியில் வியர்வை துளிகள் மின்னின. சுற்றும் முற்றும் பார்க்கும்போது சற்று கருப்பாக இருந்தாலும் அழகான முகம். கண்டக்டர் பணம் கேட்டபோது பையில் பர்ஸ் இல்லாத கவலையில் அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு விழுந்தது. பணம் இல்லாம வெறுமனே பயணம் செய்யலாம்னு நினைச்சியா? ஐயோ, பர்ஸ் காணல, மறந்து வச்சுட்டேன், நாளைக்கு தரேன். அப்படி எப்படி? நாளைக்கு தருவேன்னு என்ன உறுதி? பணம் இல்லைன்னா இங்கே இறங்கு. கண்டக்டர் கேலியான புன்னகையுடன் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். நான் இன்னும் இதே பஸ்ல தான் போறேன், நாளைக்கு நிச்சயமா தரேன். ஒன்னு இறங்கு பொண்ணு, காலையிலேயே மனுஷனோட சாந்தியை கெடுக்காதே. அவளுடைய முகம் பரிதாபமாக மாறியது. கண்ணீர் ஒழுகியது. இறங்குவதற்கு தயாராகி கதவை நோக்கி நகர்ந்தாள். அப்போது ஷரஃப் எழுந்து கண்டக்டரிடம் சென்றான். எவ்வளவு பொண்ணோட டிக்கெட் காசு? கண்டக்டர் அவனை ஒருமுறை உரசி பார்த்தார். 14 ரூபா. அவன் 14 ரூபாயை எடுத்து கொடுத்தான். பணத்தை வாங்கி கண்டக்டர் இருவரையும் மாறி மாறி பார்த்து ஒரு தரங்கெட்ட புன்னகைத்தார். அவளுடைய முகத்தை பார்த்தபோது அவளுடைய கண்கள் நன்றியுடன் மின்னின. ஷரஃப் இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்தபோது வயதான பெண்ணை எழுப்பினான். இறங்குவதற்கு தயாராகும்போது பின்னால் இருந்து அவள் சொன்னாள், சார், நாளைக்கே நான் கொண்டு வந்து தரேன். அவன் திரும்பி பார்த்தபோது பேருந்து புறப்பட்டு விட்டது. அவள் தன்னையே பார்ப்பதை அவன் கண்டான். மறுநாள் அவளை பார்க்க அதே பேருந்தில் ஏறினான். 3-4 நாட்கள் அவளை காணவில்லை. பின்னர் பரபரப்பில் அதை மறந்துவிட்டான். வழக்கம்போல ஒரு நாள் பேருந்தில் இறங்கி வங்கிக்கு நடந்து செல்லும்போது, சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று பின்னால் இருந்து ஒரு குரல். திரும்பி பார்த்தபோது அவள் வேகமாக நடந்து வருகிறாள். இதோ சார், தரவேண்டிய பணம். நீங்க இங்க என்ன செய்யறீங்க? நான் முன்னாடியே இங்கே இறங்கினேன், உங்களுக்காக காத்திருந்தேன். அடுத்த பஸ்ல போகணும். அப்புறம் ஏன் உன்னை பஸ்ல பார்க்கல?
அந்த கண்டக்டர் சரியில்லை, அதனால அந்த பஸ்ல ஏறுவதில்லை. அவள் மடித்து பிடித்திருந்த மாசு படிந்த நோட்டுகளை அவனை நோக்கி நீட்டினாள். ஏய், என்னது? அது வேணா, நான் அப்பவே விட்டுட்டேன். சார், இத வாங்கிக்கோங்க. அன்னிக்கு பர்ஸை வீட்டுல மறந்து வச்சிட்டேன். பொண்ணு, வச்சுக்கோ, பரவாயில்லை. அவள் மனமில்லாமல் அதை கையில் மடித்து பிடித்தாள். என்ன பொண்ணு உன் பேர்? தில்னா. என்னது, படிக்கிறியா? இல்லை சார், படிப்பு முடிஞ்சது. அடுத்த ஸ்டாப்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கம்ப்யூட்டர் ஸ்டாஃபா வேலை செய்கிறேன். சரி சார், பார்க்கலாம். பஸ் வருது. சரியான நேரத்துக்கு போகலைன்னா முதலாளி திட்டுவார். அவள் அடுத்த பேருந்தில் ஏறி போனாள். பின்னர் பலமுறை அவளை சந்தித்து பழக்கமானான். சார் என்று அழைப்பதிலிருந்து ஷரஃபு என்றும் பின்னர் சச்சு என்ற அழைப்புக்கு வந்தது. அவளை அவனுக்கு பிடிக்க ஆரம்பித்தது. அவளுக்கும் அப்படித்தான் தோன்றியது. அது ஒரு காதலாக மாற அதிக நாட்கள் தேவைப்படவில்லை. ஒரு நாள் அவளுடன் கடற்கரைக்கு வந்து அமர்ந்தான். அப்போதுதான் அவள் தனது கதையை சொன்னாள். அவளுடைய தந்தை அவளுக்கு 5 வயதாக இருக்கும்போது இறந்துவிட்டார். அவளுடைய அம்மா கூலி வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைத்தார். பின்னர் அம்மா ஒரு சக ஊழியருடன் காதலில் விழுந்து மறுமணம் செய்தார். ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிறார்கள். அம்மா இப்போது இங்கு வேலைக்கு செல்கிறார். ஆனால் அந்த ஆண் குடித்துவிட்டு வந்து அம்மாவை துன்புறுத்துகிறான். இப்போது அவனுடைய கண்கள் அவள் மீது உள்ளன. அவன் வீட்டில் இருந்தால் அவளுக்கு பயம். முழு அமைதி கிடைப்பது வேலை நேரத்தில் மட்டுமே. ஷரஃபு அப்போது கோழிக்கோட்டில் இருந்து ஆலப்புழாவுக்கு வந்து வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஒருமுறை வேலை முடிந்து வெளியே வந்தபோது அழுத முகத்துடன் தில்னா காத்திருந்தாள். என்னாச்சு? முகமெல்லாம் அழுத மாதிரி இருக்கு. இன்னைக்கு அம்மா வீட்டுல இல்லை. அம்மாவோட சகோதரி கணவர் இறந்துட்டார். திருவனந்தபுரத்துக்கு போயிருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. அவன் என்னை துன்புறுத்துவான். இன்னைக்கு காலையில குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணினான். சச்சுக்கா, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நான் இன்னைக்கு உன் கூட வரட்டுமா? காலையில போய்க்கிறேன். இல்லைனாலும் உன்னோடவள் தானே நான். ஒரு கணம் ஷரஃபு தயங்கினான். இவளை எப்படி என் அறைக்கு கூட்டிட்டு போறது? வேற ஆளுங்கையும் இருக்காங்க. தில்னா, வா, நாம ஒரு ரூம் எடுப்போம். அன்று அவள் அவனுடன் தங்கினாள். மறுநாள் காலை ஊரிலிருந்து அம்மாவின் அழைப்பு வந்தது. அவசரமா ஊருக்கு வந்துடு. உன் தங்கைக்கு ஒரு வரன் வந்திருக்கு. அதை உறுதி செய்துட்டு வேகமா திரும்பி வா. பின்னர் தில்னா, நான் திரும்பி வந்து உன்னையும் கூட்டிட்டு வரேன் என்று விடை பெற்று சென்றான். அதன் பிறகு இன்று வரை அவளை பார்க்கவில்லை. திரும்பி வந்து அவளை தேடிய போது அவளுடைய அம்மாவின் சகோதரி வீட்டிற்கு அவளை அழைத்து சென்றதாக அறிந்தான். தன்னை தேடி அலுவலகத்திற்கு வந்திருந்தாள். ஆனால் பின்னர் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவளை தேடி திருவனந்தபுரம் சென்று எதுவும் கிடைக்காமல் திரும்பினான். வருடங்கள் கழித்து மற்றொரு திருமணம் செய்தான். இதுவரை ஒரு குழந்தையை பெறும் பாக்கியம் கிடைக்கவில்லை. இறைவா, இது அவளுடைய சாபமா? திருமணத்திற்கு பிறகு ஊருக்கு மாற்றலானான். இப்போது மீண்டும் இங்கேயே வந்திருக்கிறான். அவளை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். நேரம் இருட்டத் தொடங்கியது. சிந்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எழுந்தான். வீட்டை நோக்கி நடந்தான். கடற்கரையில் இருந்து பாதையில் வந்தபோது ஒரு குழந்தையின் அழுகை கேட்டது. பார்த்தபோது கப்பலாண்டி விற்ற பையன் அழுது கொண்டிருந்தான். மெதுவாக அவன் அருகில் சென்று, என்ன சச்சு, ஏன் அழற? கையால் கண்ணீரை துடைத்து சச்சு சொன்னான். அங்க வலியுப்பா குடிச்சிட்டு வந்து அடிச்சார். கப்பலாண்டி முழுக்க வித்த காசு கேட்டு அவன் ஏங்கினான். கையால் காண்பித்தான். பார்த்தபோது ஒரு ஓலை குடிசையின் முன் ஒருவன் குடித்து மயங்கி கிடந்தான். பரவாயில்லை, அழாதே. உன் அப்பாவும் அம்மாவும் எங்கே? என் அம்மா தூக்குமாட்டி செத்துட்டாங்க. வலியுப்பாவும் வலியும்மாவும் தான் பாத்துக்கிறாங்க. அதை கேட்டவுடன் கேட்காமல் இருந்திருக்கலாம் என்று தோன்றியது. என்ன பையா, உன் அம்மாவோட பேர்? தில்னா. என்ன தில்னா? ஷரஃப் உடனே அவன் அருகில் அமர்ந்தான். என் தில்னாவா, இறைவா? சச்சுவை கையில் பிடித்து அந்த ஓலை குடிசைக்கு நடந்தான். அங்கு சென்றபோது அவனுக்கு உறுதியானது. அந்த சுவற்றில் தொங்கிய புகைப்படத்தில் அவனுடைய தில்னாவே புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளிருந்து அவனை பார்த்து தில்னாவின் அம்மா வெளியே வந்தார். ஒரு முறை உற்று பார்த்தார். நீ ஷரஃபுதானே? ஆமாம். ஏன் தில்னா? அவள் போயிட்டா. உன்னை நினைச்சு கண்ணீர் விட்டு அவள் போயிட்டா.
அவர் அழுதபடி சொன்னார்.